ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளில் நிறையா பேர் நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவங்கள தப்பாக நினைப்போம். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு புரியும். அதே தான் இந்த கதையில் வருது. ஒரு ஊரில் ஒரு கிளி. அந்த கிளி ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கிளி பெருசாகிடுச்சு. அந்த கிளிக்கு தனியாக ஒரு கூடு தேவைப்படுது. அதனால் அந்த கிளி அழகாக பறந்து போய் அழகான மரங்களில் அதுக்கு பிடிச்ச மரங்களை தேடி பார்க்குது. அது அப்படி ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிருச்சு. அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு, மரமே நான் கூடு கட்டணும், உன் மரத்தில் கூடு கட்டிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த மரம், இல்லை நீ கட்ட வேண்டாம், வேறு மரத்தை பாருன்னு சொல்லிடுச்சு. அந்த குருவிக்கு ஒரே மன வருத்தம். நம்ம ஃபஸ்ட்டு கூடு கட்ட கேட்குறோம், இந்த மரம் இப்படி சொல்லுது, இவ்வளோ பெரிய மரத்துக்கு ஒரு சின்ன இடம் கொடுக்கறதுக்கு மனசு வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்துருச்சு. சரின்ட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கிட்ட போகுது. மரமே நான் கூடு கட்டணும், எனக்கு இந்த மரத்தில் கூடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுப்பையா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த மரம், தாராளமாக கட்டிக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்பாடா அப்படின்ட்டு அந்த குருவி நிறையா குப்பைகள் நார்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அழகாக கூடு கட்டி முடித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அப்படியே ரொம்ப நாள் போயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, திடீர்னு ஒரு மிகப்பெரிய புயல் வருது. அந்த புயல் பயங்கரமாக அடித்து அந்த மரம், இந்த மரம் அப்படின்னா எந்த மரம் அந்த குருவிக்கு இடம் தரலைன்னு சொல்லிச்சோ அந்த மரம் கீழே விழுந்துருச்சு. ஆனால் குருவி கூடு கட்டின மரம் ஸ்ட்ராங்காக நிற்குது. அப்போ அந்த குருவி பறந்து போய் கீழே கிடக்கிற மரத்திட்ட பார்த்து சொல்லுது, மரமே, நான் உன்கிட்ட ஃபஸ்ட்டு ஹெல்ப் கேட்டேன், எனக்கு பண்ணவே இல்லை, எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுக்கல நீ, ஆனால் பாரு நீ இப்போ எப்படி விழுந்து கிடக்கிற அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த மரம் சொல்லுது, குருவி நீ தப்பாக நினச்சிட்ட, நீ என்கிட்ட கேட்குறப்ப எனக்கு தெரியும், என்னோடய வேர்கள் வலுவா இல்லை, நான் கூடி சீக்கிரம் கீழே விழுக போகிறேன், ஒரு காற்று வந்தால் கீழே விழுந்துருவேன்னு எனக்கு தெரியும், அதுதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, நீயாவது குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ, எனக்கு தான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரம் கண்ணை மூடிடுச்சு. அப்போ அந்த குருவி யோசிக்குது, நம்ம இவ்வளோ தப்பாக யோசிச்சோமே, நம்மளை அந்த மரம் காப்பாற்றிருக்குது, நம்ம ஒரு வேளை அந்த மரத்தில் கூடு கட்டியிருந்தோம் அப்படின்னா நம்மளும் இந்த மரத்தோடு சேர்ந்து கீழே விழுந்து அழிஞ்சு போயிருப்போம். நம்ம வாழ்க்கையவே இந்த மரம் காப்பாற்றிருச்சு. இனிமேல் நம்ம யாரையுமே முழுசாக தெரிஞ்சுக்காமல் அவங்கள தப்பாக யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது புரிஞ்சுக்கிச்சு. ஆமாங்க, இந்த கதையை பாருங்கள். நம்ம லைஃப்பில் நிறையா பேர் நம்ம ஹெல்ப் கேட்போம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நிறையா பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம மற்ற ஒரு சின்ன சம்பவத்தை வச்சு ஒருத்தங்களை நம்ம தப்பாகவே நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கோட ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.